எது ஆணிக்கால சரி செய்ய இப்படி கூட ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கா? ஆமாங்க, நிறைய பேருக்கு இந்த ஆணிக்கால் பிரச்சனை வருது. இந்த ஆணிக்கால் வர்றதுக்கு முக்கிய காரணமே கால்ல ஏதாவது முள்ளு குத்திச்சுனாக்கா அதை வெளியே எடுக்காம விட்டுருவீங்க. அது நாளடைவுல ஆணிக்காலா மாறிடும். இப்ப கூட இந்த தம்பிக்கு ஆணிக்கால் வந்து என்கிட்ட ட்ரீட்மெண்ட் கேட்டு வந்தான். சரி, நானும் தம்பி காலை காமிக்க சொல்லி பார்த்தா இப்பதான் தம்பிக்கு ஆணிக்கால் வரவே ஆரம்பிக்குது. தம்பி, இதெல்லாம் நினைச்சு நீ ஒன்னும் கவலைப்படாத. இந்த காலானியை சரி செய்யறதுக்கு என்கிட்ட ஒரு ஆதி காலத்து ட்ரீட்மெண்ட் ஒண்ணு இருக்கு. சரி வாடா தம்பி, அந்த ட்ரீட்மெண்ட் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வழக்கம் போல தம்பியை கூட்டின்னு கிளம்பிட்டேன். பசங்களா, இந்த செடி தாண்டா ஆணிக்கால சரி செய்யறதுக்கு ஒரு அரிய மருந்துன்னு சொல்லிட்டு காமிச்சேன். உடனே எங்க பசங்களா, இது என்ன செடி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானுவா. இந்த செடியோட பேர் தான் எருக்கஞ்செடி. அந்த காலத்துல இருந்த எங்க தாத்தா பாட்டிங்க எல்லாம் முள்ளு ஏதாவது காலில் குத்திச்சுனா கூட இந்த எருக்கஞ்செடியோட பாலை தான் வைப்பாங்க. அது மட்டும் இல்லடா, இந்த எருக்கஞ்செடிய ஆணிக்காலுக்கு கூட மருந்தா பயன்படுத்துவாங்க. முதல்ல கொஞ்சமா மஞ்சளை எடுத்து எருக்கஞ்செடியை ஒடிச்சு அதோடைய பாலை சொட்டு சொட்டா அந்த மஞ்சள்ல சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் மஞ்சளும் எருக்கும் பாலும் ரெண்டும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கொயன்னு குழப்பி எடுத்துக்கணும். சொல்ல மறந்துட்டுங்க, முதல்ல ஊக்க இல்லைன்னா ஒரு முள்ளை எடுத்து அந்த ஆணிக்கால நல்லா கீறி விட்டுணும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மருந்தை எடுத்து ஆணிக்கால வச்சு நல்லா ஐத்திடணும். எங்கடா இதை கட்டுறதுக்கு துணி எடுத்துன்னு வர சொன்னனே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ப்ரோ, எடுத்துட்டு வரல ப்ரோ, மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சரி, கிட்ட வாடான்னு சொல்லிட்டு நானும் தம்பி கட்டியிருந்த கோமணத்தை உருவிட்டேன். அந்த கோமணத்தை எடுத்து மூந்து பார்த்தாக்கா சரியான கவுளு. சரி, ஆபத்துக்கு பாவம் இல்லையான்னு சொல்லிட்டு நானும் அந்த கோமண துணியை வச்சு தம்பியோட காலை நல்லா டைட்டா கட்டிட்டேன். அவ்வளவுதானா தம்பி, இதுக்கப்புறம் நீ ஒன்னும் கவலைப்படாத. எண்ணி 3 நாளைக்கு எருக்கம்பாலையும் மஞ்சத்தூளையும் குழப்பி காலில் வச்சு நல்லா டைட்டா கட்டு. உன்னுடைய ஆணிக்கால் இருந்த இடமே காணாம போயிடுண்டா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பியை பத்திரமா அமுச்சு வச்சுட்டேங்க வீட்டுக்கு. நீங்க இது மாதிரி ஆணிக்காலை சரி செய்யறதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.